அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி மார்ச் 15, 2025 சனிக்கிழமை. தினமணியில் கொடுத்துருக்க முக்கியமான நியூஸஸ் என்னென்னு பார்ப்போம். மகளிர் மாணவர்களுக்கு புதிய திட்டங்கள் தமிழக பட்ஜெட்டில் அறிவிப்புன்னு தெரிவிச்சிருக்காங்க. அரசு ஊழியர்களுக்கு மீண்டும் ஈட்டிய விடுப்பு சரண் நடைமுறை. 40,000 பணியிடங்கள் நிரப்பப்படும் கொடுத்துருக்காங்க. வரும் நிதியாண்டிலே, அதாவது 2025-26 அரசு பணியிடங்கள் 40,000 அரசு பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று நிதிநிலை அறிக்கையில் அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவிச்சிருக்காரு. அப்புறம் சென்னைக்கு அருகே 2,000 ஏக்கரில் புதிய நகரம். ஊரக பகுதிகளில் 3,500 கோடியில் 1,00,000 புதிய வீடுகள். அப்புறம் முக்கிய துறைகளுக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கியிருக்காங்கன்னு கோடிகளில் கொடுத்துருக்காங்க. டைம் இருக்கிறவங்க இதை அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாசிச்சு பாருங்கள். இல்லை, இதோட இமேஜ் நம்ம டெலிகிராம் சேனல், வாட்ஸ்அப் சேனல்லையும் இருக்குது. வேணுறவங்க அதை கூட எடுத்து சேவ் பண்ணி வச்சு வாசிச்சு பாருங்கள். அடுத்து ராமேஸ்வரத்தில் புதிய விமான நிலையம். தென் தமிழகத்தில் சுற்றுலா வளர்ச்சிக்காக ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் புதிய விமான நிலையம் அமைக்கப்படும் என்று நிதிநிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. போக்குவரத்து போலீசாருக்கு மோர் வழங்கும் திட்டம் காவல் ஆணையர் தொடங்கி வைத்தார்னு தெரிவிச்சிருக்காங்க. கோடைக்காலம் தொடங்கியதையொட்டி போக்குவரத்து போலீசாருக்கு மோர் வழங்கும் திட்டத்தை சென்னை பெருநகர காவல்துறை ஆணையர் அருண் வெள்ளிக்கிழமை தொடங்கி வைத்தார். கோடைக்காலத்தில் போக்குவரத்து போலீசாரின் தாகத்தை தணிக்கும் வகையில் கடந்த 2012ஆம் ஆண்டு முதல் ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் முதல் ஜூன் மாதம் வரையிலான 4 மாதங்களுக்கு போக்குவரத்து போலீசாருக்கு மோர் வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. 2012 ஆரம்பிச்சிருக்காங்க. 4 மாதம் இதை பண்ணுவாங்கன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. எப்போனா மார்ச் டு ஜூன். இந்த மாதிரி நியூஸஸ்லாம் எப்போ ஆரம்பித்தாங்க, எந்த மாதிரி ஆரம்பித்தாங்கன்னு கேட்குறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. அப்புறம் 2025-26 தமிழ்நாடு பட்ஜெட்டுக்கான நிதிநிலை அறிக்கை எல்லாருக்கும் எல்லாம்னு கொடுத்துருக்காங்க. கீழே அது ரொம்ப முக்கியம். அந்த எல்லாருக்கும் எல்லாம்னு கொடுத்துருக்காங்களே, அது முக்கியம். நேற்று நியூஸில், அதாவது 14ஆம் தேதி நியூஸில் 2024-25 இந்த மாதிரி கீழே ஒரு கோட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது என்னென்னு தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். சொந்த வரி வருவாயில் அதிகம் செலுத்தும் வணிக வரித்துறை பதிவுத்துறை. மாநிலத்தின் சொந்த வரி வருவாய், வரி அல்லாத வருவாய், மத்திய அரசிடமிருந்து உதவி மானியங்கள், மத்திய வரிகள் பங்கு, அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஒரு 10 இடங்களில் நான் ஓவர்வியூவாக என்னென்ன முக்கியமாக, அதாவது மேலே ஹெட்லைன்ஸ் மட்டும் வாசிச்சிடறேன், என்னென்ன இதுக்கு என்னென்ன இதுன்ற மாதிரி. நீங்கள் டைம் இருக்கிறவங்க ஃபுல்லாக வாசிச்சு பாருங்கள். 10 இடங்களில் புதிய அரசு கலை கல்லூரிகள், அறிவியல் கல்லூரிகள். உள்ளாட்சியில் மாற்றுத்திறனாளிகளுக்கு நியமன பிரதிநிதித்துவம் விரைவில் சட்டம். 1,00,000 மாணவர்களுக்கு ரூபாய் 2,500 கோடி கல்விக்கடன். நகர்ப்புற அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு காலை உணவு திட்டம். சர்வதேச தரவரிசையில் அண்ணா பல்கலைக்கழகம் இடம்பெற செயல் திட்டம். ரூபாய் 2,200 கோடியில் கிராம சாலை மேம்பாடு. சேலம், கடலூர், நெல்லையில் மாபெரும் நூலகங்கள். 9 மாவட்டங்களில் சிட்கோ தொழிற்பேட்டை. சென்னை, கோவையில் 100 கோடியில் அடிப்படை அறிவியல் கணித ஆராய்ச்சி மையங்கள். அப்புறம் மக்கள் நல்வாழ்வுத்துறை திட்டங்களுக்கு 21,906 கோடி. 1,031 கோடியில் 3,000 புதிய பேருந்துகள். ₹1 வரவு செலவு விவரம் கொடுத்துருக்காங்க. இதோட இமேஜ் நம்ம டெலிகிராம் சேனல், வாட்ஸ்அப் சேனல் இருக்குது. அதை எடுத்து டைம் இருக்கிறவங்க பொறுமையாக வாசிச்சு பாருங்கள். இலங்கை தமிழர்களுக்கு ரூபாய் 206 கோடியில் புதிதாக 3,000 வீடுகள். பெற்றோர் இல்லாத குழந்தைகளுக்கு மாதம் 2,000 உதவித்தொகை. பெற்றோர்களை இழந்து தங்களது உறவினர்கள் பாதுகாப்பில் வளர்ந்து வரும் குழந்தைகளுக்கு முதல்வரின் தாயுமானவர் திட்டத்தின் கீழ், எந்த திட்டம் பார்த்து வச்சுக்கோங்க, தாயுமானவர் திட்டத்தின் கீழ் பாதுகாப்பு கட்டமைப்பு மேம்பாடு. கோவை, திருச்சி, மதுரை, தாம்பரம், ஆவடியில் ரூபாய் 70 கோடியில் புதிய திட்டம். 50 சார் பதிவாளர் அலுவலகங்கள் நவீனப்படுத்த ரூபாய் 30 கோடி. பள்ளி உடற்கல்வி பாடத்திட்டத்தில் சதுரங்க விளையாட்டு. புதுப்பொலிவுடன் எட்டயபுர பாரதி இல்லம். 17 புராதன கட்டிடங்களை புதுப்பிக்க ரூபாய் 150 கோடி. அடுத்ததாக நீங்கள் திருக்குறள் என்னன்றதை பார்த்துருவோம். ஒல்வது அறிவது அறிந்ததன் கண் தங்கி செல்வார்க்கு செல்லாதது இல். தனக்கு பொருந்து செயலையும் அதற்காக அறிய வேண்டியதையும் அறிந்து அதனிடம் நிலைத்து முயல்கின்றவனுக்கு முடியாதது ஒன்று இல்லை அப்படின்னு வழியறிதல் அப்படின்ற அதிகாரத்தில் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. ஸோ பட்ஜெட் உரை 2 மணி நேரம் 38 நிமிடங்கள் நீடித்ததுன்னு தெரிவிச்சிருக்காங்க. டைம் பார்த்து வச்சுக்கோங்க. 2 hours 38 minutes. அடுத்தது யுனெஸ்கோ அங்கீகாரம். உத்தேசப்பட்டியலில் 6 இந்திய வரலாற்று சின்னங்கள் சேர்ப்பு. அசோகர் கல்வெட்டுகள், சௌத்தத்யோகினி கோயில்கள் உட்பட 6 இந்திய வரலாற்று சின்னங்கள் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்ன அங்கீகாரம் வழங்குவதற்கு தேர்வு செய்யப்படும் உத்தேசப்பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளனன்னு சொல்லியிருக்காங்க. தேர்வாச்சுன்னா அதுக்கப்புறம் பார்ப்போம். அப்புறம் மருத்துவ ஆராய்ச்சித்துறை நீண்ட காலமாக நிரப்பப்படாத ஆராய்ச்சியாளர் பணியிடங்கள்னு கொடுத்துருக்காங்க. இது நம்ம நோட் பண்ண வேண்டிய கரண்ட் அஃபேரில். பட் இது சம்மந்தப்பட்ட யாராவது உங்களுக்கு தெரியும், இந்த துறை சார்ந்த யாராவது தெரியும்னா அவங்களுக்கு இந்த நியூஸை சென்ட் பண்ணி விடுங்க. மேபி அவங்களுக்கு யூஸ் ஆகலாம். நாடாளுமன்ற நிலைக்குழு கவலை தெரிவிச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. கீழே அந்த ஹார்ன் அடிச்சிருக்காங்க. கனடா பிரதமராக மார்க் கார்னி பதவியேற்பு. அரசியல் அனுபவமே இல்லாதவர் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. கனடாவின் புதிய பிரதமராக பொருளாதார நிபுணரும் அரசியல் அனுபவம் இல்லாதவருமான மார்க் கார்னி, இவருக்கு வயது 59, வெள்ளிக்கிழமை பதவியேற்றார். கனடா மத்திய வங்கி, பிரிட்டன் மத்திய வங்கியின் ஆளுநராக இருந்த கார்னி நேரடியாக கனடா ஆளும் லிபரல் கட்சியின் தலைவராகவும் பிரதமராகவும் தேர்வாகியுள்ளார்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இன்றைக்கான இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் அவ்வளோதான். இதோட ஷார்ட்டட் வெர்ஷனாக 1 minute கரண்ட் அஃபேர் நம்ம சேனலில் இருக்குது. வேணுங்கிறவங்க அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. மேலும் இன்னொரு நியூஸ் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.